இப்போ நம்ம 2 பக்கம் பட்டியும் தச்சு முடிச்சாச்சு. அதனுடைய அளவையும் கரெக்டாக மடித்து தச்சு படிமான தையலும் போட்டாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தைக்க வேண்டியது கொக்கி பட்டியும் வி பட்டியும் தான். இப்போ இதுக்கு நம்ம அந்த அக்கிள் பகுதியில் ஆம்கோல் பீஸ், அதாவது ரவுண்டு, அந்த ரவுண்டு வெட்டணும்ல, அது 2 பீஸ் இருக்கும். அதாவது ஒன்று கரை பகுதியாக இருக்கும், ஒன்று வந்து வெட்டின பகுதியாக இருக்கும், வெட்டு பகுதியாக. இப்போ நீங்கள் அதை அந்த பீஸோட ஒரு 3/4 அளவில் நீங்கள் வெட்டணும். எப்பயுமே எந்த ஒரு கையில் நம்ம அக்கிள் பகுதியில் துணி எடுத்தாலும் அவங்க எந்த அளவுக்கு குண்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல பீஸ் துணி கிடைக்கும். அதில் நீங்கள் 3/4 அளவு வெட்டிக்கணும். இங்கே பாருங்கள், நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன், நம்ம அந்த வி பட்டிக்கும் கொக்கி பட்டிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு அளவு, கையோட அளவில் நீங்கள் 3/4 சைஸ் அந்த சைடில் வெட்டுற பகுதியில் 3/4 சைஸ் எடுத்துக்கணும். அப்போ வந்து இந்த கரைப்பகுதி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே விட்டுறணும். அதில் மேலே வந்து நம்ம கொக்கி பகுதி, இது வந்து வி பட்டிக்கு எடுத்துப்போம், இது கொக்கி பட்டிக்கு எடுத்துப்போம். அப்போ இந்த வி பட்டிக்குள்ளதை நம்ம அப்படியே வச்சிடணும். கொக்கி பட்டிக்குள்ளதை அதில் 3/4 சைஸ் பாருங்கள். ஏன்னா கொக்கி பட்டிக்கு பட்டையாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப 1 இன்ச் அளவு இருந்தால் போதும். பாருங்கள், அதில் 3/4 இதில் நம்ம வெட்டிக்கணும். சரிங்களா? இந்த பீஸ் இப்போ நம்ம இந்த கொக்கி பட்டி பாருங்கள், ஒத்தையாக வச்சு மடிச்சுலாம் தைக்கணும் அவசியம் இல்லை. 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்து இது வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு கீழே துணியை விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் போடுங்க. போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த துணி எக்ஸ்ட்ரா விட்டோம்ல கீழே, பட்டி கீழே, அதை மடித்து விசிறு இல்லாமல் வச்சுக்கணும். ரெடி அடித்து திருப்பும்போது ஒரு கட்டு போட்டுக்கணும். கட்டு போடாட்டி கொக்கி வந்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அது விட்டுடும். அதாவது அந்த பட்டியை வந்து தனியாக வந்துடும். இந்த கீழே கட்டு போடுறது ரொம்ப அவசியம். கொக்கி பட்டி வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வி பட்டிக்கு போகலாம். பாருங்கள், இது பெருசாக துணி ஏன் இவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்க்காதீங்க, நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இதையும் அப்படி இந்த பக்கத்தில் வச்சு தைங்க. இதை வந்து நம்ம முன்பக்கத்தில் வச்சு தைச்சோம், நல்ல பக்கத்தில். இதை அப்படி தைக்கக்கூடாது. பாருங்கள், உள் பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணுறேன். டாட் பிடிச்ச பகுதியில் பாருங்கள், முன்பக்கத்தில் வச்சு நான் இந்த பின்பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் பீஸ் விட்டு கட் பண்ணுவேன். இந்த எக்ஸ்ட்ரா விட்ட பீஸை உள்ளே மடக்கி வச்சுருங்க. இப்போ நீங்கள் இந்த கரைப்பகுதி இருக்குது பாருங்கள், அதை நல்லா உள்ளே வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதையும் மடிச்சுக்கலாம். இங்கே நல்லா கட்டு ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும் அடியில். இப்போ நம்ம தைக்கும்போது கரெக்டாக பாருங்கள், இந்த தையலில் வரணும். அதனால் எக்ஸ்ட்ராவும் அண்ணாண்ட போகக்கூடாது, தையலை விட்டு வெளியிலையும் போகக்கூடாது. இதுதான் கரெக்டான இடம். இப்போ நம்ம வி பட்டி வச்சாச்சு பாருங்கள். இது கொக்கி பட்டியும் வி பட்டியும் வச்சாச்சு. கரெக்டாக இருக்கா? இப்போ இந்த வேலையை முடிஞ்சது. ஜாயின் பண்ணிட்டோம், பேக்கில் தைச்சிட்டோம்,
ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம முன்பக்க டாட் பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பட்டி வச்சு தைச்சிட்டோம். முன்பக்க பட்டி வச்சுட்டு கரெக்டான அளவில் மடித்து தைச்சாச்சு. அடுத்து ஐப்பட்டியும் கொக்கி பட்டியும் வச்சாச்சு. முன்பக்க வேலை எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது தான் வேலை. இந்த ஜாயின் பண்ணுறதால நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஆம்கோல் கரெக்டாக, நான் எப்பொழுதும் வந்து ஆம்கோல் வந்து ஏற்ற இறக்க வெட்ட மாட்டேன். ஏன்னா நான் கை ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் வெட்டுவேன். ஏன்னா இங்கே பாருங்கள், ஆரம்பத்தில் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம முன்பக்க ஆழை எடுத்துகிட்டு வெட்டும் போதே முன்பக்க ஆழை எடுத்துகிட்டு கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது ஏற்ற இறக்கம் வந்துடும். இப்படி வச்சு இப்படி ஏற்ற இறக்கம் வந்துடும் முன்னாடியே நம்ம கட் பண்ணி கொடுத்தோம்னா. அதனால் திருப்பி நம்ம தைக்கும்போது அந்த ஷேப் கரெக்டாக வராது, நம்மளுக்கு துணி உள்ளடங்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சைட் ஜாயின் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் எப்படி ஏற்ற இறக்க வெட்டுறேன்னு பாருங்கள். நான் கையிலையும் ஏற்ற இறக்க வெட்ட மாட்டேன். அந்த ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் நான் ஏற்ற இறக்க வெட்டுவேன். இந்த மெத்தடை கவனமாக பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானது. சைடில் அந்த கையை வந்து நம்ம அதுக்கப்புறம் ஆழம் எடுக்கிறதும், அதேமாதிரி ஆம்கோல் வந்து தைச்ச அப்புறம் இந்த சைடு ஜாயின் பண்ண அப்புறம் நம்ம ஆழம் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியமாக கவனமாக பாருங்கள். இதை ஈஸியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தைக்க முடியும். இது மட்டும்தான் நம்ம கவனமாக ரொம்ப பார்க்க வேண்டியது. இப்போ நான் சைடு எப்படி கரெக்டாக இந்த பாடி லூஸ் இல்லாமல் நம்மளுக்கு ஃபிட்டிங்காக வர்றதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ துணியை பாருங்கள், ஜாயின் பண்ண பகுதி மேலே ஷோல்ட்ரு, அதையும் பேக் பகுதி எல்லாத்தையும் இப்போ நம்ம சமமாக வச்சுட்டோம். இப்போ இது வந்து வீப்பட்டி. இந்த வீப்பட்டிக்குள்ளான அளவு தான் நம்ம எடுக்கணும். இதில் அளவு ப்ளவுஸில் எது வீப்பட்டின்னு பார்க்கணும். பாருங்கள், இந்த வீப்பட்டியும் கரெக்டாக அக்களோட அடிப்பகுதி இருக்குது பாருங்கள், ஜாயின் பகுதி பாருங்கள். இந்த ஜாயிண்ட் பகுதியும் நம்ம கரெக்டாக இதோடு வச்சு அளக்கணும். இதோடு அளக்கும்போது ஒரு ஐப்பட்டி என்ன பண்ணோம், பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும். நம்ம அதனால் இந்த அளவு எடுத்துக்கூடாது. கரெக்டாக இந்த பாருங்கள் ஐ வச்சுருக்கோம்ல, அது பக்கத்தில் ஜாயிண்ட் இது பாருங்கள், மடித்து தைச்சோம்ல, அந்த ஜாயிண்ட்டையும் இந்த ப்ளவுஸில் இருக்கிற ஜாயிண்ட்டை ஒன்றா வச்சுக்கணும். இதுதான் அளவு, இங்கேருந்து எடுக்க வேண்டிய அளவு. நம்ம இதெல்லாம் அளவு வச்சுக்கூடாது. பாருங்கள், கையில் எடுத்துக்கணும். அதாவது இதை கீழே போட்டு நம்ம அளவு எடுக்கக்கூடாது. ஏன்னா இது உள்ளே வந்து சுருக்கமாகவே இருக்கும் துணி. நம்ம இதை மட்டும் தான் இழுத்து பிடிப்போம். அதனால் நீங்கள் இதை மேலே வச்சுட்டு இதை கையில் எடுத்துக்கோங்க. முன்பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க கையில். இந்த பாருங்கள், இழுக்காதீங்க, ரெண்டையுமே இழுக்கக்கூடாது. ஈவனாக இந்த பாருங்கள், இது கரெக்டாக இந்த மார்க்கில் இதில் வச்சுருக்கேன். கரெக்டாக இங்கே வச்செல்லாம் பார்த்து மார்க் பண்ணதில் கரெக்டாக வரும். வரலனாலும் நம்ம தப்பாக இங்கே மார்க் பண்ணியிருந்தால் கூட நம்ம இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜாயிண்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு அளவு. இந்த ஜாயிண்ட்டுக்கு 3 அளவு எடுக்கணும் நம்ம. இது ஃபஸ்ட் அளவு, நல்லா கவனமாக பாருங்கள். ரெண்டாவது இங்கே பாருங்கள், இந்த டாட் பகுதி, இந்த டாட் பகுதியை அதே மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் எப்போதும் முன்பக்கத்துலேயே அளவு எடுத்துக்கோங்க, பின்னாடி அளவு எடுக்காதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு தெரியும். அதே மாதிரி இந்த கோட்டில் இருந்தால் இங்கே பாருங்கள், கரெக்டாக டாட்டோட பகுதியில் நம்ம இப்படி வச்சுருவோம். அதுக்கு நேர் பகுதியை பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இதை கையில் எடுத்துக்கணும். நம்ம எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், அதே டாட் பகுதி அந்த ஷேப்பில் இருந்து பாருங்கள். இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். இழுக்காதீங்க, ரொம்பவும் இழுக்காதீங்க, ரொம்ப லூஸாக விடாதீங்க. கரெக்டாக ரெண்டுமே சேமாக வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மார்க் பண்ணி வச்சு அடுத்த அளவு இதை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாடியில் லூஸும் வராது, டைட்டும் வராது, கரெக்டாக இருக்கும். இதை மட்டும் கவனமாக வச்சுக்கணும். இது பாருங்கள், கரெக்டாக நம்ம அதே ஐப்பட்டியில் தான் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த பட்டியோட அகலம் பாருங்கள். இப்போ 3 மார்க் பண்ணிட்டேன். இதை எப்படி கோடு போடணும், நீங்கள் கையால் கோடு போடக்கூடாது. கையால் கோடு போட்டால் எப்பயும் நம்மளுக்கு கொஞ்சம் வளைவு அதெல்லாம் வந்தால் இந்த இடத்துல வந்து நம்ம டைட்டோ லூஸோ கொடுக்கும் கப்பில். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கரெக்டாக அந்த
ஸ்டார்டிங்கில் எங்கே மேலே வச்சோமோ இங்கே அடிப்பகுதி ரெண்டையுமே நம்ம கரெக்டாக ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் நீங்கள் இதில் தான் தையலே அடிக்கணும். நீங்கள் இதை மாதிரி கரெக்டாக அளவு வச்சு தையல் அடிச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் கப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் 3 போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த தையல் போடுவது பிரித்து விடுறது அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் தையல் அடிக்கணும். முக்கியமாக இந்த ஒரு தையலை மட்டும் நிறைய பேர் வந்து கற்றுக்கிறவங்க ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு தையலை மட்டும் ஒழுங்காக போட்டு இந்த இடத்துல கிட்ட போடுறது எடையடைய போடுறது அப்படி இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ஒரு சென்டிமீட்டரில் ஒரு கேப் இருக்கணும். இது ரொம்ப அவசியம். ஏன்னா இது நம்மளுக்கு சரியில்லைன்னா கூட பிரித்து விட்டால் கரெக்டாக ப்ளவுஸ் செட் ஆகும். ஒரு தையல் முறைன்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த ஒரு தையல் முறை. 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கும். இப்படி ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி தானே இந்த பக்கமும் ஜாயின் பண்ணணும். நான் இப்போ இதை நான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறத 2 பார்ட்டாக போட போகிறேன். இது மொதல் பார்ட்டு, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த பார்ட் உடனே போடுறேன். அதாவது ஆம்கோல், முக்கியமாக ஆம்கோல் எப்படி நம்ம இதில் தைச்சப்புறம் இதை வந்து நம்ம ஏற்ற இறக்கம் எடுக்கணும். அடுத்து கை ஜாயின் பண்ணுறது, கழுத்து 2வது பார்ட்டாக நான் போடுறேன். உடனே போட்டுடுறேன். பாருங்கள், இது கவனமாக இந்த சைட் ஜாயின் பண்ணுறது மட்டும் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். சைடு 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இடுப்பில் டாட் பிடிக்க போகிறோம். பின்பக்கம் டாட். இப்போ நம்ம மொத்தமாக இதை இப்போ சைடு ஜாயின் பண்ணோடனே மீதி எக்ஸஸாக எவ்வளோ துணி இருக்குன்னு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு மீதியாக இருக்குது. இப்போ நம்ம இதை பின்பக்க டாட் பிடிக்கணும். பின்பக்க டாட் பாருங்கள் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு. நம்ம இந்த ஜாயிண்ட்டையும் சென்டர் பண்ணிக்கணும். இந்த ஜாயிண்ட்லேருந்து சென்டர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்டர் மார்க்கும் இந்த சைடு மார்க்கும் சேர்த்து அது சென்டர் பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணிடணும். திருப்பி பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த சென்டர்லேருந்து இந்த சைடு அதையும் அடித்து அதை சென்டராக பண்ணி ஒரு மார்க். பார்த்திங்கன்னா பாருங்கள், இதை பாயிண்ட் பண்ணி இதையும் சென்டர் பண்ணி இங்கே டாட்டுக்கு இதையும் சென்டர் பண்ணி இங்கே ஒரு டாட்டு. அவ்வளோதான். நம்ம இந்த 1.25 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு இருந்ததை டாட் பிடிச்சிக்கிறோம். இந்த டாட் பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இது என்ன ஹைட்டோ எவ்வளோ மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்த பகுதியெல்லாம் எப்படி தைக்கலான்றதை நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம். பாய்.